सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபநிஷத்தில் 53வது வகுப்பு பிரம்மானந்த வல்லி 7வது அணுவாக்கம் முதல் பகுதி. அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானம் ஸ்வயமக்ருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்யத இதி யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சஹ ரசம் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி கோக்யேவான்யாத் க பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஏஷ ஹேவானந்தயாதி. அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானம் ஸ்வயமக்ருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்யத இதி யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சஹ ரசம் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி போக்யேவான்யாத் க பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஏஷ ஹேவானந்தயாதி. நாம் இதுவரை பிரம்மத்தினுடைய அஸ்தித்வத்திற்கு 5 காரணங்களை பார்த்துள்ளோம். 6வது காரணத்தை பார்க்க போகின்றோம். 3வது அணுவாக்கத்தில் முதல் காரணத்தை நாம் பார்க்கும்போது ஜெகத் காரணத்வாத், குறிப்பாக நிமித்த காரணத்தை பார்த்தோம். ச ததோ தப்யத த தபஸ்தப்த்வா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிரம்மம் இந்த உலகத்தை படைக்கலாம் என்று நினைத்து அது படைத்தது. அப்படி நிமித்த காரணமாக பிரம்மன் பேசப்பட்டது. இதற்கு பிரம்ம அஸ்தி என்பதற்கு. 2வது ஜீவரூபேன பாசமானத்வாத், ஜீவரூபமாக பிரம்மன் இருக்கின்றது. அங்கே அணுப்பிரவேச சுருதி விசாரமெல்லாம் நம்ம செய்தோம். நுழைந்தது, எப்படி நுழைந்தது சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்லாம் பார்த்தோம். ஆக ஜீவரூபமாக பிரம்மன் இருப்பதனால் பிரம்ம அஸ்தி. 3வது காரணம் ஜெகத் ரூபமான பாசமானத்வாத், உலகில் விதவிதமாக பிரம்மன் வெளிப்படுகின்றது. கீதையினுடைய 10வது அத்தியாயம் விபூதி யோகம் தான் இங்கு பேசப்பட்டது என்று பார்த்தோம். குறிப்பாக உபாதான காரணம் பேசப்பட்டது. அடுத்து 4வது காரணம் சுக்ருத் பிரசித்தே, பிரம்மனுக்கு சுக்ருத் என்ற பெயர் சாஸ்திரத்தில் பிரசித்தமாக இருக்கின்றது. இந்த 3 காரணங்கள் 6வது அணுவாக்கத்திலும் அடுத்த 4 காரணங்கள் 7வது அணுவாக்கத்தில் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஆக 4வது காரணம் சுக்ருத் பிரசித்தே. ஆகவே பிரம்ம இருக்கின்ற சுக்ருத் சொன்ன தன்னைத்தானே பலவாக உருவாக்கி கொண்டது, புண்ணிய ரூபமாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்த 5வது காரணம் ரசத்துவ பிரசித்தேகே, ஆனந்த ஹேத்து. ஒருவன் ஆனந்தமாக இருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் பிரம்ம. நம்முடைய மனதில் நமக்குள் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருப்பதனால் பிரம்ம அஸ்தி என்ற கருத்தை எல்லாம் நாம் பார்த்து நிறைவு செய்தோம். இனி 6வது காரணம் கோஹேவான் யாத் கஹ பிராண்யாத். இந்த வார்த்தை முதல் ஏஷ ஹேவானந்த யாத்தி இதுவரை 6வது காரணம். 6வது காரணம் என்னன்னா காரிய கரண சங்காதானாம் சேஷ்டாவத்வாத் அப்படி சொல்லிடுறார்.
சங்காதக சொல்லி சொன்னால் சேர்க்கை, அசம்பிளின்னு சொல்லி அர்த்தம். சங்காதக சேர்க்கை. காரிய கரண சங்காதானம் என்றால் இந்த உடல் இந்திரியங்கள் இதனுடைய இந்த சேர்க்கையினுடைய சேஷ்டாத்வா. நம்ம உடலில் எத்தனையோ பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. சேஷ்டா சொன்ன செயல்கள், ஆக்டிவிட்டீஸ். சேஷ்டாத்வா சொன்னால் செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த உடலில் பலவிதமான இந்திரியங்கள் பகுதிகள் சேர்க்கப்பட்டு அது செயல்படுகின்ற காரணத்தினால் பிரம்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் ஜடமான இந்த உடல் பகுதிகள் சேதனத்தன்மையோடு இருப்பதற்கு நம் உடலில் ஒரு சுண்டு விரலில் ஒரு சின்ன ஒரு நெருஞ்சி முள் குத்துனா கூட என்ன ஆகின்றது உடனே தெரியுது. உடலில் ஒரு சிறிய இடத்துல ஒரு சின்ன பகுதியாக இருந்தால் கூட அது நம்ம அறிய வைக்கின்றது, உணர வைக்கின்றது. ஆகவே இந்த செயல்கள், ஆக்டிவிட்டீஸ், இந்த அறிவு உணர்வெல்லாம் இருப்பதனால் பிரம்மமானது இருக்கின்றது. ஆக நம்முடைய உடல் மனம் இந்திரியங்கள் செயல்பட பிரம்மத்தினுடைய இருப்புக்கு என்ன சம்பந்தம் என்று நாம் கேட்டால் இங்கு ஒரு நியாயமானது சொல்லப்படுகின்றது. சங்காதானம், சங்கதக ஒரு சேர்க்கை அல்லது ஒரு கூட்டு. பிரார்த்தம் சொல்லி சொன்னால் ஒன்றிற்காக, ஏதோ ஒன்றிற்காக தான் இந்த சேர்க்கையானது நடந்துள்ளது. என்ன சேர்க்கை? உதாரணம் சொல்வார்கள், ஒரு கார் இருக்குது, இல்லை ரதம் இருக்குது, அதில் எத்தனையோ பகுதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதற்காக என்றால் ரதத்தில் பிரயாணம் செய்கின்ற அந்த எஜமானனுக்காக, ரத சுவாமிக்காக. ஒரு கார் இருக்குன்னா கார் எதுக்காக இருக்குது? காருக்காக கார் இல்லை, காரில் பயணம் செய்கின்ற அந்த உபயோகப்படுத்துகின்ற எஜமானனுக்காக. அதே போல் இந்த உடலில் எத்தனையோ பாகங்கள் சேர்க்கையாக சேர்க்கப்பட்டு பார்க்குறோம். உடல் தான் நமக்கு மொத்தமாக தெரியுது. கணக்கு போட்ட எத்தனையோ விதமான பகுதிகள்லாம் சேர்ந்து. டாக்டர்கிட்ட போனால் முந்திலாம் இஎன்டினா காதுக்கு தனியாக, பல்லுக்கு தனியாக, மூக்குக்கு தனியாக சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வலது காதுக்கு தனியாக, இடது காதுக்கு தனியாக வந்துடுவாங்க போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. ஒன்றுத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி ஆகிட்றாங்க. அதில் ஒரே டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருப்பார். போனால் ஏதோ ஒன்று எழுதி கொடுப்பார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் இந்த ஏபிசி மாத்திரை ஏதோ எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான், ஒரே டோஸ், உடனே க்ளோஸ் தான். இப்போ பார்த்தா எத்தனை விதமாக அது நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுபோல் இந்த உலகில் அல்லது உடலில் எத்தனையோ பாகங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ இருக்குது. மரம் இருக்குது, செடி இருக்குது, மலை இருக்குது, நதி இருக்குது, பாலைவனம் இருக்குது, கடல் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. இதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய சரீரமும் அப்படிப்பட்டது தான். பலவிதமான உறுப்புகளினுடைய சேர்க்கையினால் வந்து உள்ளது. அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்கின்றது. வயதானால் தான் உடலில் எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அதையும் கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கூட என்ன பண்ணுறோம், மாற்றிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் காலம் வாழ்ந்தா சரி. அந்த காலத்தான் அப்படி வாய்ப்பு இல்லை. முட்டி ரொம்ப வலி இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ். அதே போல் இப்படி ஒரு சேர்க்கை இருந்தால் இந்த சேர்க்கை வேறு ஒன்றுக்காகத்தான் இருக்க வேண்டியது. இந்த ஜடமான உடலினுடைய இத்தனை விதமான சேர்க்கை எதற்காக என்றால் அதற்காக இல்லை, வேறு ஒன்றிற்காக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதே நேரத்தில் இந்த சேர்க்கையான இந்த விஷயங்கள் இருக்க அத்தனையும் ஜடமே, தானே செயல்படுவதில்லை. தானே செயல்படுவதாக இருந்தால் இறப்பு என்ற ஒன்றே நடக்காது. ஏனென்றால் அந்த ஜடம் இருக்காது, எந்திரிச்சு செயல்பட்டு இருக்கு. நம்ம அது உள்ள ஏதோ ஒன்று இருந்து தானே வெளியேறிடு. ஆக மனம் இந்திரியங்கள் எல்லாம் சூக்ஷ்ம பூதங்களுடைய சேர்க்கை. இந்த சேர்க்கைகள் எதற்காக என்ற கேள்வி வரும்பொழுது ஆச்சாரியர் ஆதிசங்கர் பதில் சொல்கின்றார். சேத்தனா தத்துவம், அறிவுடைய ஒருவனுக்காக தான் இந்த சரீரம் இருக்கின்றது சொல்லிடுறார். அறிவுடைய ஒருவன் இந்த உடலில் இருந்து கொண்டு மனதில் சிதாபாசனாக இருந்து கொண்டு மனதை பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருந்து கொண்டு செயல்படுத்தி அந்த மனதை உடைய உடலும் உணர்வுடையதாக இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆகவே ஜடமான உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாம் செயல்படுவதற்கு சேத்தனத்தன்மையானது ஒன்று இருக்கின்றது. அந்த சேத்தனத்தன்மைக்காகத்தான் இந்த எல்லா ஜட வஸ்துக்களுடைய சேர்க்கையும் அமைந்துள்ளது. அழகான ஒரு கருத்து இது. அந்த அறிவுடைய தத்துவம் தான் எது? அந்த சேத்தனத்தன்மையான அறிவுடைய தத்துவத்துக்கு பெயர் தான் பிரம்ம. ரொம்ப குழந்தைக்கு சொல்கிறா போல தான் சொல்கிறார். நமக்கு தோணுது பல உபநிஷத்தை படித்ததுனால. ஜீவனுக்கு இந்த சரீரம் என்று சொல்லவில்லை, பிரம்மனுக்கு தான் இந்த சரீரம் என்கின்றது. அங்கே ஜீவனுக்காக இந்த சரீரம் இல்லை, அது பிரம்மமே, பிரம்மனுக்காகத்தான் இந்த சரீரம். பிருகதாரண்ய உபநிஷத்தில் பிரம்மன் இருந்தது, அதுவும் தனியாக இருந்தது. நான் இரண்டாக ஆவேனாக இருப்பேனாக என்று இருமையை படைத்தது. அப்படிலாம் நம்ம பிருகதாரண்ய உபநிஷத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பின் அதுவே ஜீவனாக சம்சாரியாக விழுந்து விட்டது. அதன் பிற்பாடு இது அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை தெரிந்து கொண்டது. உடனே மோட்சத்தை அடைந்தது.
இப்படி தான் அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துவதுக்கு, அதாவது மகா வாக்கியத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது பிருகதாரண்ய உபநிஷத்து இப்படி தான் ஆரம்பித்து சொல்கிறது கதை போல். அங்கு ஜீவன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லவில்லை, பிரம்மனே அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை புரிந்து கொண்டு அதனால் சம்சாரத்தில் இல்லாமல் மோட்ச புருஷனாக இருந்து கொண்டு உள்ளது. ஆகவே பிரம்மனுக்கு சம்சாரம் இல்லை. சம்சாரம்னா என்ன? இந்த விவகாரங்கள் வரக்கூடிய துயரங்கள் எதுவுமே இல்லை. ஆக்கி அழித்து துடைத்து தொழில் அத்தனை வைத்தும் அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தொழில். எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் சாட்சியாகிறது தன்னை அந்த சாட்சியாக புரிந்து கொண்டு நான் பிரம்மம் என்ற அறிவினாலே அவர் இவைகளிலிருந்தெல்லாம் விலகி இருக்கின்றார். அது தாய்மன்னர் சொல்கிறார். இந்த கருத்தை அங்கே சொல்லி அதுபோல் நீயும் கூட இருக்க பாருன்னு சொல்கிறார். எல்லாம் செய்துட்டு அவரும் என்னவா இருக்காருன்னா அமைதியாக தூர விலகி நின்று ஆனந்தமாக இருக்கார். இந்த சாட்சி சிந்திக்க தக்கது தோழி, ஜீவர்களாகிய நீங்களும் சிந்திக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். சில நேரத்தில் நம்மளால் அப்படி இருக்க முடியல, இருந்தாலும் கூட இந்த அறிவானது வரும்பொழுது நிறைய விவகாரங்கள் அந்த விவகார சூறாவளி நம்மை சுற்றி அடிக்கும் பொழுது இந்த அறிவானது நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைநிறுத்தம், ஸ்திரப்படுத்தும். எங்கே பார்த்தாலும் கும்மிருட்டு சொல்லி எங்கேயோ ஒரு சிறிய ஒளி கிடைச்சா எவ்வளோ நமக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்குமோ, அது போல் இந்த ஆத்ம ஞான கருத்துக்கள். அதுக்கு தான் ஞானம். எனக்கும் தெரியுமே என்பதற்காக மட்டும் இல்லை, இந்த ஞானம் நமக்கு அங்கிருந்து நமக்கு பயனை கொடுக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். ரொம்ப முக்கியம். அதற்காக தான் சாஸ்திரங்களே படிக்கிறது. நான் என்றும் உள்ள நித்தியமான அந்த ஆத்மா தான். இந்த விவகாரம் இருக்குது வாஸ்தவம் தான், இந்த விவகாரத்தில் சிரமம் இருக்க வாஸ்தவம் தான், அவஸ்தை இருக்க வாஸ்தவம் தான், மனதில் அதை பற்றிய விவகாரங்களாக வரும்போது ஒரு மாதிரி இருக்க வாஸ்தவம் தான். ஆனால் என்ன பண்ணணும்? அடிக்கடி ஆமாம், இந்த விவகாரங்களுக்கு நடுவில் நான் என்ன, இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்கிறேன், இவைகள்லாம் முறையாக அணுகணும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் நான் இவைகளுக்கு அப்பாற்பட்ட சாட்சி ரூபமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமான பிரம்மனே. இந்த அறிவு அப்பப்போ வந்துடணும். இந்த மகாபாரதத்தெல்லாம் யுத்தம் பண்ணும்பொழுது ஒரு ராஜா ஒரு அம்பை விடுவார், இன்னொரு ராஜா ஒரு அம்பை விடுவார். ஒன்றுத்துக்கு மாற்று இருக்கும். அது பார்ப்போம் மகாபாரத கதையில் பார்ப்போம். அந்த அம்பு அப்படியே அது சவுண்டு கொடுத்துக்கிட்டே வருவார். அந்த அம்பு சவுண்டு கொடுக்கல, இவர் கொடுக்குறாரு அப்படி கதைக்காக. அவர் இவர் ஒன்று போடுவார். வந்தால் என்ன பண்ணோம்? ஒன்று சரி பண்ணிவிட்டு ரெண்டுமே போயிடும். அதுபோல் இந்த விவகாரங்கள் வரும்பொழுது ஞானம் என்ற ஒன்று என்ன பண்ணோம்? அதுதான் சிங்கத்தை ஒத்து என்னை பாய வரும் வினையினை சேதிக்க வரும் சிம்புலே. தாய்மன்னர் சொல்கிறார். ஒரு பறவை அறிமுகப்படுத்துகிறார். சிங்கத்தையே தூக்கிட்டு போயிடுமா ஒரு பறவை, சிம்புல் பட்சி. அதுக்கு 8 காலம் இருக்குமா, வந்து அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போயிடுமா. அதுபோல் என்னுடைய வினைகளை எல்லாம் சேதிக்க வருகின்ற பரம்பொருளேன்னு சொல்லி சொல்கிறார். சிங்கத்தை ஒத்து என்னை பாய வரும் வினையினை சேதிக்க வரும் சிம்புலே, சிம்புல் பட்சி சொல்கிறார். அதுபோல் இந்த ஞானமானது நமக்கு அப்படி இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம். ஆக பிரம்மனே அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்டதனால் இந்த சம்சாரத்தில் இல்லை என்று அங்கு சொல்லப்பட்டது. அவ்விதம் பிரம்ம அஸ்தி காரணம், இந்திரியம் உடல் இவைகளின் செயல்பாட்டை நாம் அறிகின்ற காரணத்தினால் இவைகள் இருப்பதே பிரம்மத்திற்காக அல்லது ஜீவனுக்காக சொல்லிட்டு போங்கன்றார். பிரம்மந்தான், அந்த பிரம்மத்தின் அஸ்தித்வத்தினால்தான் நாம் உயிரோடு உணர்வோடு அறிவோடு இருப்பதே கூட அந்த பிரம்மத்தினுடைய இருப்பினால்தான். ஆகவே பிரம்ம அஸ்தி இருக்குன்னு சொல்கிறார். சரி, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமாக இருக்கிறேன். அதுவே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆக இங்கு வேறு விதத்தில் பதில் சொன்னால் சங்காதம் எல்லாம், சங்காதம்னா இந்த சேர்க்கை எல்லாம் ஜடமானது, உடல் எல்லாம் ஜடமானது, இந்திரியங்களும் ஜடமான வஸ்துக்கள் செய்யப்படும், மனமும் ஜடம்தான். ஆனால் அதில் செயலை நாம் அறிகின்றோம். இதிலிருந்து பிரம்மன் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்கிறார். பிரம்மன் இல்லை என்றால் இந்த உடலில் நாம் ஒரு செயலையும் செய்து கொண்டு இருக்க முடியாது, ஒரு செயலும் நடக்காது. ஆகவே ஒருவர் இறந்தார் என்றால் அவர் போய்விட்டார் என்று சொல்லி சொல்கிறோம். அங்கு பிரம்மத்துடைய வெளிப்பாடு இல்லை. அந்த உடலில் ஞான ரூபமான வெளிப்பாடு கிடையாது, செயல் ரூபமான அறிவு உணர்வு ரூபமான வெளிப்பாடு இல்லையே தவிர அந்த ஜடமான அந்த ஒரு உடல் விழுந்து கிடக்கின்றது, அவ்வளோதான். அதற்கு காரணம் அதனுள் இதுவரை இருந்த அந்த செயல் ரூபமான உணர்வு ரூபமான அறிவு ரூபமான ஏதோ ஒன்று வெளியேறிவிட்டு, அதனால தான் அவர் போயிட்டார் சொல்லி சொல்கிறோம். மரியாதை சொல்கிறோம், அவர் போயிட்டார். இதை மட்டும் என்ன, எப்போ எடுக்க போகிறீங்க, அக்ரணிக்கு வந்துடும். அதான் சொல்லுவோம், உயிர் இல்லாத உடல் பிணம், உயிர் இல்லாத உடல் பிணம். உயிர் வந்துட்டால் அந்த பிணத்துக்கே என்னென்னா சோ பேர். ஆக ஷரீரம் இந்திரியங்கள் இவைகள் ஜடம், இவைகள் செயல்படுவதிலிருந்து பிரம்மன் இருக்கின்றது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கஹி ஏவ அந்யத் கஹ
பிராண்யாத். கக என்றால் யாரால், ஹி ஏவ அந்யாத். அந்யாத் என்றால் மூச்சை இழுக்க முடியுமோ, யாரால் காற்றை உள்ளே இழுக்க முடியும். உபனிஷத்து இங்கே என்ன சொல்ல போகின்றது, பிரம்மன் சரீரத்தில் இல்லை என்றால் யாரால் காற்றை உள்ளே இழுக்க முடியும் அல்லது வெளியேயும் விட முடியும். அதை உபனிஷத்து இங்கு ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. ஹி ஏவ அந்யாத் அபான சேஷ்டாம் குர்யாத். காற்றை உள்ளே இழுக்க யாரால் முடியும். இங்கு கேள்வி கேட்கவில்லை, ஆக்ஷேபம் செய்கின்றது. யாராலும் முடியாது. அந்த ஒன்றின் இருப்பினால்தான் இந்த உடலில் இந்த காற்றானது சென்று வருகின்றது, ஜீவிதமானது நடக்கின்றது, உணர்வுடையதாக இந்த உடலும் மனதும் இருக்கின்றது. கக பிராண்யாத், யாரால் மூச்சை வெளியே விட முடியும். எப்பொழுது, யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத். யத் ஏஷ யத் பிளஸ் ஏஷக. எத் என்றால் ஒரு கால், ஏஷ என்பதுடன் ஆனந்தக சேர்த்து கொள்ளணுமா. ஏஷக ஆனந்தக, இந்த ஆனந்த ரூபமான பிரம்மன், உபனிஷத்து ஆத்மா பிரம்மம் என்ற பெயரை எல்லாம் விட்டு விட்டது. இங்கு ஆனந்தக ஏஷன்னு சொல்கிறது. ஆத்மா பிரம்மன்லாம் இந்த இடத்துல சொல்லலை, இந்த இடத்துல ஆனந்தக சொல்லிவிட்டது. ஏனென்றால் பிரம்மானந்த பள்ளி இந்த ஆனந்த விசாரம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பகுதிக்கு பேர் பிரம்மானந்த வள்ளி தானே. அந்த பிரம்மன் அல்லது ஆத்மாவை ஆனந்தம் என்ற வார்த்தையில் சொல்லுகின்றது. ஆத்மா பிரம்மன் என்ற வார்த்தையை சொல்லலை. ஆனந்தக ஏஷ. காரணம் என்ன, ஆனந்தத்தை மீமாம்சை செய்ய போவதால் ஆனந்தத்தை கொடுத்து அந்த பிரம்மத்துக்கு உபனிஷத் ஆனந்தக என்ற பெயரை கொடுத்து விட்டது. ஆமாம். ஆகாஷ என்பதை சந்திர் உள்படி பிரிக்கும் பொழுது ஏழாவது வேற்றுமை, ஏழாவது விபக்தியாக ஆகாஷ என்பதை ஆகாஷே என்று பிரித்து கொள்ள வேண்டும். அப்படி ஆகாசத்தில் நாசியாத் இல்லை என்றால், இந்த ஆனந்த ரூபமான பிரம்மமானது ஆகாசத்தில் இல்லை என்றால் யாரால் மூச்சை இழுக்க முடியும், யாரால் மூச்சை வெளியே விட முடியும். இங்கே ஆகாசத்தில் இல்லை என்றால் என்ன பொருள் என்றால், இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆகாசத்தில் மூச்சு இருக்கா, ஆகாசத்தில் இல்லைன்னா எப்படி இழுக்க முடியும்னு சொல்லி சொன்னால், இங்கே ஆகாசக சொல்லி சொன்னால் ஹிருதய குஹாயாம், ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆகாசம். நம்ம எல்லோருடைய ஹிருதயத்திலும் அங்குஷ்ட பிரமாண புருஷன் அப்படிலாம் சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். ஒரு கட்டை விரல் அளவுள்ள அந்த ஆகாசம் எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஆகாசம் இருக்குது, கேப் இருக்குது. அதனால தான் ரத்தம் உள்ளே போய் வெளியே வருது, அந்த பம்ப் பண்ணி வரும்பொழுது. அந்த இடத்த தான் ஜீவனுடைய இருப்பிடம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆமாம், அதெல்லாம் சொல்லுவார்கள். அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க, தகராகாசம் சொல்லுவாங்க. தகராகாசம் என்ன சொல்லியிருந்தால் என்னவோ ஆகாசம் தகரத்தில் செய்யப்பட்டது, தகராகாசம் என்று இந்த ஆகாசத்தை சொல்லும். இந்த வெட்ட வெளி அதெல்லாம் மறந்துடணும். இங்கே ஆகாசம் என்றால் ஹிருதயே சொல்லி அர்த்தம். ஹிருதய என்றால் மாமிச ஹிருதயத்தை தான் சொல்லுது. ஹிருதயம் என்றால் சாஸ்திரம் ஏதோ வேற ஒரு ஹிருதயத்தை சொல்கிறது, அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு ஹிருதயமே இல்லையாண்ணா. எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறான். அங்கே ஹிருதயமே இல்லையாண்டா உனக்கு அந்த பண்பு இல்லையா, பக்குவம் இல்லையா, மனசு இல்லையா, கருணை இல்லையா, அப்படி பல அர்த்தம் இருக்குது. இங்கே இந்த மாமிச ஹிருதயத்தை தான் சாஸ்திரமானது சொல்லுகின்றது. அதை ஆகாசம் என்ற வார்த்தையில் இங்கே சொல்லுகின்றது. அந்த ஆகாசத்தினுடைய இருப்பிடத்தை வைத்து இது ஹிருதயம் சொல்லி நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுதான் தகராகாசம். ஆக ஆகாச என்றால் ஒருவனுடைய இதயத்தில் ஒரு கால் ஆனந்த ரூபமான பிரம்மன் இல்லை என்றால் யாரால் மூச்சை இழுக்க முடியும், விட முடியும். இதையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சுவாசம் இல்லாத இடத்தில் அப்போ பிரம்மன் இல்லையா என்றால் அப்படியே அர்த்தம் இல்லை. சுவாசம் இல்லாத இடத்துல பிரம்மன் இல்லையா சொல்லி சொன்னால் பிரம்மனுடைய அந்த சித்தனுடைய வெளிப்பாடு இல்லை சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். இங்கே உபனிஷத்து எதை சொல்ல விரும்புகின்றது என்றால், பிராண அபான சேஷ்டையை லிங்கமாக ஹேத்துவாக கொண்டு ஒரு பொருள், பிராணன் இந்திரியம் சரீரங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருக்கின்றது, இருந்தாக வேண்டும். அது எதற்காக இருக்கின்றது என்றால், இந்த பிரம்மனுடைய செயல்பாட்டுக்காக, அது பிரம்மன் அதனுள்ளே இருந்து அந்த பிரம்மத்தினுடைய இருப்புக்காக தான் இவைகள்லாம் இருக்கின்றது. அல்லது ஜீவனுடைய தேவைக்காக, ஒரு எஜமானுடைய தேவைக்காக தான் கார் இருக்கணும், ஒரு எஜமானுடைய தேவைக்காக தான் வீடு இருக்கும். அதுபோல் இந்த உடலானது ஜடமான பொருள்களால் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இது யாருக்காக என்றால் இந்த பிரம்ம தத்துவத்திற்காக. ஆக இப்படி இருந்தாக வேண்டும் என்று காட்டியவைகள் உபபத்தி என்று பொருள். உபனிஷத் நமக்கு லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக பிரம்மன் என்கிற தத்துவம் இருந்தாக வேண்டும் என்று காட்டுகின்றது. சங்கதானம் என்றால் பல பொருள்களால் செய்யப்பட்ட அந்த உடல்கள் எல்லாம் ஜடம், இவைகள் சேதனத்தை போல செயல்படுகின்றது. அப்படி சொன்னால் அதற்கு ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். அந்த தத்துவத்திற்கு பெயர் பிரம்மன்.
அதுதான் ஆனந்தம். கக என்றால் கேள்வி கேட்கவில்லை, யார் மூச்சை இழுப்பார் விடுவார் என்று கேட்கவில்லை, அதனால்தான் மூச்சை இழுக்க முடிகின்றது விட முடிகின்றது என்று அது பதிலே சொல்லிட்டு இருக்கு. இங்கே பல வருடம் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம பொதுவாக திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும். எது? பொதுவாக நம்ம கோயிலுக்காக போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை கடவுள் ஒன்று இருக்கிற சந்தேகம் நமக்கே வந்துடும். சில விவகாரங்கள் செயல்களில் கடவுள் ஒன்று இருக்கிறாரா, எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க, சரியாக தான் சொல்கிறாங்களோ, நமக்கு சந்தேகம். சாமிக்கிட்ட அப்படி இருக்கிறியான்னு வேறு அவர்கிட்ட கேட்போம். கோயிலில் பண்ணிட்டு நம்முடைய கஷ்டம் நமக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன தெரியும்ப்பா. அதில் இருக்கிறியான்னு கண் இருக்கா காது இருக்கா அவனுக்கு கேட்குது, நான் சொல்கிற வார்த்தைலாம் கேட்குறியான்னு எத்தனை நாளாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. நீ யாருக்கு எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டேன், நீ கூட இப்போ எல்லாம் யாருக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, பணக்காரங்க தான் பண்ணுறேன். அவனும் வந்து கத்துறான் பணக்காரனும். நாங்கள் திடீரென்று பிரம்மன் இருக்கா என்று சந்தேகம் வந்துடும். அதற்கு உபநிஷத் பிரம்ம அஸ்தி எத்தி என்றால் ஒரு கால் இந்த ஆனந்த ரூபமான பிரம்மன் நம்முடைய இதய குகையில் இல்லை என்றால் ஏஷகி ஏவ ஆனந்த யாத்தி. ஏஷக என்றால் இந்த பிரம்மன் தான் ஆனந்த யாத்தி, ஒருவனை திருப்திப்படுத்துகின்றது, மகிழ்விக்கின்றது. இந்த கருத்தை ரசம்ஹி லப்த்வா ஆனந்தி பவதி என்பதோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த கருத்தை ரசம்ஹி லப்த்வா ஆனந்தி பவதி என்று அந்த வார்த்தையோடு அதை சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்த யாத்தி. மீண்டும் உபனிஷத்து அதை சொல்கின்றது. ஆனந்தோ ந சியாத்துடன் உண்மையில் ஆறாவது காரணம் முடிவடைந்தது. ஆனந்தோ ந சியாத், இந்த இடத்தோட ஆறாவது காரணமும் முடிவடைகின்றது. ஏஷகி ஏவ, ஒவ்வொரு இடத்திலும் ஏவகாரம் இங்கு வந்துள்ளது. அந்த ஆத்மாதான் ஒருவனை நிறைவுபடுத்துகின்றது, திருப்திப்படுத்துகின்றது, மகிழ்விக்கின்றது. ஆகவே ஆனந்த தன்மை இவனால் உணரப்படுவதால் அந்த ஆனந்த பிரம்மன் இருக்கின்றது என்று நீ புரிந்து கொள், உணர்ந்து கொள். அடுத்து ஏழாவது அணுவாக்கம். யதாஹே வைஷ ஏதஸ்மின்ன திருஷ்யே அநாத்மே அனிருப்தே அநிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ அபயம் கதோ பவதி. யதா ஹே வைஷ ஏதஸ்மின்னுதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. தத்வேவ பயம் விதுஷோ அமன்வானஸ்ய ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. யதா ஹே வைஷ ஏதஸ்மின் அத்ருஷ்யே அநாத்ம்யே அனிருப்தே அநிலயனே அபயம் பிரதிஷ்டா விந்ததே அதசோ அபயம் கதோ பவதி. யதா ஹே வைஷ ஏதஸ்மின்னுதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. தத்வேவ பயம் விதுஷோ அமன்வானஸ்ய ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. இந்த ஏழாவது காரணம் பய அபய ஹேதுத்வாத் பிரம்ம அஸ்தி. அந்த பிரம்மமே பய காரணமாக அபய காரணமாக இருப்பதால் பிரம்மன் இருக்கின்றது என்று புரிந்து கொள். ஹேதுத்வா சொன்னால் காரணம், பயத்திற்கும் அபயத்திற்கும் காரணமாக இருப்பதனால் பிரம்மன் இருக்கின்றது. அதை கொஞ்சம் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். ஒருவன் பயப்படுகின்றான், ஒருவன் பயப்படவில்லை, அதனால் பிரம்மம் இருக்கின்றது சொல்கிறது. அது எப்படிங்க? இது உபனிஷத்து அல்லது ஆச்சாரியர் சொல்லுகின்ற காரணம். பிரம்ம பய காரணம், பிரம்ம அபய காரணம், ரெண்டுமே அவர் தான் சொல்கிறார். அச்சமில்லை அச்சமில்லை சொல்லுவாங்க பாருங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது.
அஞ்சி அஞ்சி வாழ்வார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் பயந்துக்கிட்டு இருக்கிற ஆளும் இருக்குது. ஆக அச்சத்திற்கும் அச்சமின்மைக்கும் பயத்திற்கும் பயமின்மையும் அந்த பிரம்மத்தினுடைய அஸ்தித்வத்தை விளக்குகின்ற காரணமாக இங்கு சொல்லப்படுகின்றது. இதுதான் இந்த அணுவாக்கத்தினுடைய சாரம். பிருகதாரண்யக உபநிஷத்தில் குரு சிஷ்யனுக்கு உபதேசம் செய்துவிட்டு, நீ நன்றாக இந்த உண்மையை புரிந்து கொண்டு உள்ளாய், பிரம்மத்தை நீ அடைந்து விட்டாய் என்று சொல்லி அதன் பலனை சொல்லும் பொழுது யாக்ஞவல்கியர் ஜனகரை பார்த்து சொல்கின்றார், அபயம் வை பிராப்த ஜனக, அபயம் வை பிராப்தோசி, நீ அபயத்தை அடைந்து விட்டாய் ஜனகனே, என் உபதேசத்தினால் நீ அபயத்தை அடைந்து விட்டாய். அதே கருத்து தான் இங்கு சொல்லப்படுகின்றது. எப்படி பிரம்ம தத்துவம் பய அபயத்திற்கு காரணம் என்றால், உதாரணம் சொல்லுவோம். கயிறு இருக்கின்றது, பாம்பை அதில் நாம் பார்த்து விட்டோம். கயிற்றில் பாம்பானது அறியாமையினால் பார்க்கப்பட்டது. நம்முடைய மனதில் அதனால் பயமும் வருகின்றது. அப்போது அந்த பயத்திற்கு காரணம் என்ன? ஒருவன் பாம்பை பார்த்து விட்டான், அது கயிறு என்று தெரியவில்லை. அப்போ அங்கே பயத்திற்கு காரணம் என்ன? தொதியாத்வை பயம் பவதி. இதுவும் பிருகதாரண்யக உபநிஷத்து தான். இரண்டாவதாக ஒன்று இருந்தாலே இரண்டாவதிலிருந்தே பயம் வருகின்றது. ஆமாம், ஒரு நிமித்தமும் இல்லாமல் பயம் வருகின்றது. சில சமயம் நான் எதை கண்டு பயப்படுகின்றேன் என்று தெரியாமலே பயப்பட்டு கொண்டிருப்போம். நம்ம சொல்ல ஏதோ ஒரு பய உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க, பயந்துக்கிட்டே இருக்கேன் சொல்லுவோம். காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காரணம் இல்லாமல் நாம் பயப்பட மாட்டோம். பயம் என்பது காரியம், அதற்கு காரணம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பெரிய ஒரு ஆழ்வார், கூரத்தாழ்வார் பிற்காலத்தில் வந்தார். அவர் கூரம் என்ற ஊரிலிருந்து தன்னோட குருநாதரை பார்க்குறதுக்கு புறப்பட்டு வர்றார். வரும்பொழுது காடு வழியாக வந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய வீட்டுக்காரமா அப்படி இப்படி கொஞ்சம் பின் தங்குறாங்க, அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே வராங்க. இவருக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன ஏன் பின் தங்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அம்மா அவர் தங்கத்தினால் ஆன கிண்ணியில் தான் சாப்பிடுவாராம். அதை எடுத்து மடியில் வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எங்கன்னா சத்தம் கேட்டால் யாரும் திருட வந்துடுவோன்னு எடுத்துக்குவாங்க. அவர் பார்த்தாரா, ஓஹோ இதுதான் புரிந்து கொண்டு அருகில் வந்த உடனே அதை கொடுன்னு வாங்கி தூரம் வீசிட்டு இப்போ நடன்னாராம். அவர் புரிஞ்சிடுச்சு, இந்த அம்மா எதுக்கு பயப்படுதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா பயம், அது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னா. உதாரணம் சொல்லு. சில நேரம் காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காரணம் இருக்குன்னு சொல்கிறார். பயம் என்பது காரியம், அதற்கு காரணம் இருக்க வேண்டும். இங்கே கயிற்றிலிருந்து பார்க்கப்பட்ட பாம்பை பார்த்து பயப்படுகின்றோம். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் பாம்பு என்று சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பாம்பு பயத்திற்கு காரணம் என்று சொன்னாலும் கூட கொஞ்சம் விசாரம் செய்து பார்த்தால் அங்கு உண்மையில் பாம்பு கிடையாது. அதற்கு ஆதாரமாக இருந்து அதிஷ்டானமாக இருந்தது எது? பாம்பை போல நம்மை பயமுறுத்தி அந்த கயிறினுடைய இருப்பு தான், கயிறு தாங்க. அப்போ அங்கு பாம்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு அங்கே என்ன ஆகி விடுகின்றது? பயம் சென்று அபயம் வந்து விட்டது. யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறார் முருகனும் கூட. அப்போ நமக்கு பய காரணமாக இருந்த அந்த பாம்புக்கு ஆதாரணமான கயிறு தான் என்று புரிந்தால், எதன் மீது பாம்பை பார்த்தோம் அந்த கயிறு என்னாகின்றது? அபய காரணமாகி விடுகின்றது. பயத்துக்கும் அதுதான் காரணமாக இருந்தது, பயமின்மை அபயத்துக்கும் காரணமாக அதுதான் இருந்தது. நல்லா அழகாக இந்த உதாரணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆக அந்த அபயத்திற்கும் அதே கயிறு தான், பயத்திற்கும் அதே கயிறு தான் காரணம். அது எப்படி ஒரே பொருள் இரண்டு விபரீதமான நேர் எதிரான விஷயத்திற்கு உணர்வுக்கு காரணமாக இருக்க முடியும் சொன்னால், கயிறை கயிறாக புரிந்து கொள்ளாத பொழுது அது பயத்திற்கு காரணம். கயிறை கயிறாக சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது அதுவே பயத்திற்கு காரணம். கயிற்றை கயிறாக புரிந்து கொள்ளும் பொழுது அதுவே அபயத்திற்கு காரணம். கயிறை கயிறாக புரிந்து கொள்ளாத பொழுது அதுவே பயத்திற்கு காரணம். கயிற்றை கயிறாக புரிந்து கொண்டால் அதுவே அபயத்திற்கு காரணம். அதே போல ஈஸ்வரன் அல்லது பிரம்மனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஈஸ்வரனை பய காரணம். ஆக நாம் பயப்பட என்னையெல்லாம் காரணமோ அந்த காரணம் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருப்பது ஈஸ்வரனே. ஆக இதை புரிந்து கொண்ட ஞானி அபயத்தை அடைகின்றான். அவன் பிரம்மத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் அபயத்தை அடைகின்றான். இதைத்தான் உபனிஷத்து இங்கு சொல்லுகின்றது. யார் பிரம்ம ஞானத்தில் நிலை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு
அபயஹேதுவாக பிரம்மன் இருப்பதனால் யார் பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பயஹேத்துவாக அந்த பிரம்மன் இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, யார் பிரம்மத்தை பிரம்மமாக புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அபயம், யார் பிரம்மத்தை பிரம்மமாக புரிந்து கொள்ளவில்லையோ அதே பிரம்மம் அவர்களுக்கு பயத்திற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே பிரம்ம அஸ்தி. ஆக இங்கு எப்படி பய காரணம் என்றால், மறுபடியும் இந்த உதாரணம் தான். கயிறு பாம்பு, கயிற்றை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கயிற்றுக்கு வேறான ஒன்று இருப்பது போல் மனதில் தோன்றுகின்றது. அங்கு உண்மையில் அங்கு பாம்பு இல்லை, ஆனால் கயிற்றுக்கு வேறாக ஒன்று இருப்பது போல் நம்முடைய மனதில் தோன்றுகின்றது. உண்மையிலே அங்கு ரெண்டாவது பொருள் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இதை யோசித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். உண்மையிலே அங்கு ரெண்டாவது பொருள் கிடையாது. ரெண்டாவது பொருள் இருக்கின்றது என்ற எண்ணமே நமக்கு சில பேரை பிடிக்காது. பிடிக்காத ஆள் இருப்பாரோன்ற எண்ணமே நமக்கு என்ன, ஒரு மாத வெறுப்புணர்ச்சி மனசில் இருக்கும். அவர் இருக்க மாட்டார், அந்த எண்ணமே. அதுபோல் உண்மையிலே அங்கே ரெண்டாவது பொருள் கிடையாது. ஆக அப்போது நம்ம எதை கண்டு பயந்து கொண்டுள்ளோம் சொன்னால், உண்மையிலேயே பாம்பை கொண்டு பயந்து கொண்டுள்ளோமா, அல்லது பாம்பு அங்கே இருக்கின்றது என்ற எண்ணத்தினாலேயே பயந்து கொண்டுள்ளோமா? பாம்பை கண்டு பயந்து கொண்டுள்ளோமா, அல்லது பாம்பு இருக்குமோ என்ற எண்ணத்தினாலே பயந்து கொண்டுள்ளோமா என்றால், நம்முடைய பயத்துக்கு காரணம் வெளியே பயத்தை கொடுக்கின்ற வஸ்து இல்லை. வெளியே பயத்தை கொடுக்கின்ற வஸ்து உண்மையில் இல்லை. நம்முடைய மனதில் பயத்தை கொடுக்கின்ற பொருள் இருக்கின்றது என்ற எண்ணமே நமக்கு பயத்தை கொடுத்து கொண்டுள்ளது. ஆகவே தான் நாம் எல்லா விதமான பயத்திற்கும் உண்மையான காரணமே கிடையாது. எந்த விதமான பயத்திற்கும் உண்மையான காரணம் கிடையாது. சிந்தித்து பார்த்தால் நாம் எதை கொண்டு பயந்தோம் என்றால், நம்முடைய கற்பனையில் தான் நாம் பயந்து கொண்டுள்ளோம் சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர வேண்டியங்க, லேட் ஆகிடுது, நேரமாக ஆக என்ன பண்ணுவோம், நம்ம மனசில் என்னென்னவோ நினச்சி குழப்பிக்கிட்டு பயந்து ஒரு வழி ஆகிடும். இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்ற கற்பனையிலேயே அந்த எண்ணத்தினால்தான் பயம் வருகின்றது. ஆகவே நாமே நம்முடைய பயத்திற்கு காரணம். தெளிவான ஞானம் கிடைத்தால் அபயம். அதற்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம். ஆகவே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்லுகின்றார், ஆத்மா ஏவ ஆத்மனக பய காரணம் அபய காரணம் ச என்று சொல்றார். ஆத்மாதான், நாம் தான் நம்முடைய பயத்துக்கு காரணம், அபயத்துக்கும் காரணம். ஆத்மா ஏவ ஆத்மனக பய காரணம் அபய காரணம் ச. தானே ஒருவன் பயத்திற்கும் அபயத்திற்கும் அவனே காரணம். இங்கே பிரம்மஸ்வரூபம் புரியவில்லை என்றால் அது ஜெகத் என்று பார்த்து பயப்படுகின்றோம். ஆமாம், ஜெகத் பிரம்மஸ்வரூபம் என்று புரிந்துவிட்டால் அதே ஜெகத்து, பய காரணமான ஜெகத்து என்னென்னா அபய காரணம். இருப்பதெல்லாம் இறைவனே என்று புரிந்துவிட்டால் அந்த பிரம்மமே இத்தனை விதமாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது, இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, அந்த பிரம்மமாக நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் அங்கு பய காரணம் சென்றாகிவிடும். அதனால தான் சொல்லுவோம், விபூதி விஸ்வரூப தரிசன யோகத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் ஆரம்பத்தில் எல்லா சிருஷ்டி அது இது எல்லாத்தையும் சொல்லும்பொழுது அவன் சந்தோஷமாக இருந்த அவர் பார்க்குறான், நல்லா பிற்பாடு அழிவு காட்சிகள் தெரியும் பொழுது அங்கே அவனுக்கு பயம் வந்து விட்டது. நீங்கள் யார் தான் சொல்லி கேட்டுடுறான். நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபம் எனக்கு வேண்டாம், விஷ்ணு ரூபமாக வாங்க, அது கிருஷ்ண ரூபமாக வாங்கன்னு சொல்கிறான். அது காரணம் சொல்லும்போது சொல்லுவோம், நிறைய காரணங்கள் சொல்லுவோம். அதில் ஒரு காரணம் என்னவென்றால், தன்னை அந்த பரம்பொருளுக்கு வேறாக நினைத்த காரணத்தினால் பயம் வந்து விட்டது. நான் அதுதான், அந்த பிரம்மமே நான் என்று புரிந்தால் அதற்குள்ளே என்ன எல்லாமே இருக்கும், உற்பத்தி அழிவு இருப்பு எல்லாம் அந்த பிரம்மமே. அப்படி இல்லாமல் தன்னை வேறுபடுத்தி இண்டிவிஜுவலாக நினைத்து விட்ட காரணத்தினால், ஜீவனாக நினைத்த காரணத்தினால், அதை பிரம்மமாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவனுக்கு பயம் ஏற்பட்டது என்று ஒரு காரணத்தை பார்ப்போம். ஆக ஆத்மா ஏவ ஆத்மனக பய காரணம் அபய காரணம் ச. இங்கே பிரம்மஸ்வரூபம் புரியவில்லை என்றால் அந்த ஜெகத் என்று பார்த்து அதை ஜெகத்தாக பார்த்து பயப்படுகின்றோம். ஜெகத் பிரம்மஸ்வரூபம் என்று புரிந்து விட்டால் அது அபய காரணம். ஆக பய அபய ஹேதுத்வா பிரம்ம அஸ்தி, இது ஏழாவது காரணம். ஆக நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வஸ்துவை கண்டுத்தான் பயப்பட்டு கொண்டுள்ளோம். உலகில் உள்ள அனைத்தும் பிரம்மனிடம் ஏற்றி வைத்திருந்த காரணத்தினால் நமக்கு பயம் என்று ஒன்று வந்தால் அது பிரம்மனிடமிருந்து தான் வர வேண்டும், வர முடியும். எல்லாம் இந்த உலகம் அனைத்தும் அந்த பிரம்மமே என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால்
அந்த புரிந்து கொள்ளாத ஜெகத் ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் பய காரணமாக இருக்கின்றது. ஒரு கால் இந்த உலகம் ஜெகத் அனைத்தும் பிரம்மமே என்று புரிந்து விட்டால் அந்த ஜெகத் ரூபமான பிரம்மம் அபய காரணமாக இருக்கின்றது. ஆகவே பிரம்மன் பய காரணம் இல்லை என்று சொன்னால் அத்வைதம் சித்திக்காது. ஆக பிரம்மன் என்று ஒன்று உள்ளது, அது அபயத்தை கொடுக்கின்றது. பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது பொருள் உள்ளது என்றார் நமக்கு அந்த பயம் இருக்கே, அது பயத்தையும் கொடுக்கின்றது. ஆகவே பிரம்ம பய காரணம், இந்த பிரம்மமே அபய காரணம். ஆகவே அபய காரணம் என்ன? ஒருவனுக்கு பயம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பிரம்மம் காரணம், பயம் இருந்தால் அது பிரம்மனே காரணம். எனக்கு பயமே இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். எதனால நீங்கள் பயம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இப்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. புராணத்தில், ராமாயணத்தில் வாலி பெரிய பலசாலி. வாலிக்கு ஒரு வரம் இருந்து என்ன தெரியுங்களா? தன் எதிரில் யார் சண்டை செய்கிறாங்களோ அவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்துடணும். அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கான். அப்போ இவனுடைய பலம் எதிராளியுடைய ஒரு அரை பலம், எனக்கு ஒன்றரை பலத்தில் இருக்க அவனுக்கு அரை பலம் இருக்கக்கூடிய ஒரு நாள் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த வரம் வாலி வாங்கி வச்சிருந்தான். வாங்கி இருக்கக்கூடாது ஒரு வீரனாக இருந்தால். ஏன்னா சம பலம் உள்ளவங்களோட சண்டை போடணுன்ட்டு ஒன்று இருக்குது. அப்படி ஒரு பலத்தை வாங்கினான். அதனால தான் ராவணனை கூட ஜெயித்தான். ஒரு பீரியடில் அவர் வரும்பொழுது வாலியை பற்றி தெரியாமல், வாலின்னு ஒரு பெரிய வீரர் இருக்கான் வந்தபொழுது அவர் ஒரு கடற்கரையில் நதிக்கரையிலே சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ ராவணன் ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது தன்னோட வாளினாலே ராவணனை சுருட்டி கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு என்ன பண்ணான், உங்களோட சண்டை போட வந்தேன். என்ன சண்டை போட வந்தேன்? அவர் அரண்மனைக்கு அந்த ராவணனை அந்த அங்கதன் இருந்த ஊஞ்சலில் இவ்வாறு 10 தலை பொம்மை வந்துடுது பாருன்னு சொல்லி காட்டினா. இதெல்லாம் புராணத்தில் சொல்லுவாங்க. விடலாம் 10 தலை பொம்மை பார், உயிருள்ள பொம்மை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதோட நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. இதை வச்சு தான் பின்னால் சொல்லுவான். இது அங்கதனை பார்க்கும்பொழுது உங்கள் அப்பா வாலி என்ற நண்பன் இல்லையா, அதனால் வாலியும் கூட சொல்லுவான் ராமரத்தில், நீ ராவணன் தான் கொண்டு போய் வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நான் சொன்னவனா கொண்டு விட்டுட்டு போயிருப்பானே, அதுக்காக என்னை கொண்டுட்டி எப்படிலாம் கேட்பான். எல்லாம் நிறைய விஷயங்கள். சரி, நம்ம ஒரு விஷயத்துக்காக ராவணன் அப்படியே விட்டுட்டு அவன் வேறு எதுனா பண்ணுவான்னு சொல்லி அவன் அழிக்கிறதுக்காக தான் ராம அவதாரமே. அவதார நோக்கு நடக்காது. இதெல்லாம் கதைக்குள்ளே கதையாக வரக்கூடிய லாஜிக் இதெல்லாம். அப்போ வாலி பலசாலி, அவனுக்கு தம்பி ஒருத்தன் தான் சுக்ரீவன். காரணத்தினால ஏதோ ஒருத்தன் தான் வந்த உடனே இவனை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சுக்ரீவனை அடித்து விரட்டிட்டான். அதெல்லாம் போனோம். அப்புறம் ராமாயண கதையாகிடும். அப்புறம் ஒரு முறை விரட்டினானா திரும்பி நடந்து வந்தானா சுக்ரீவன் 6 மாதம் ஆகுமா, அவ்வளோ வேகத்தை விரட்டி விட்டுருவான். பயந்து ஓடி போயிடுவான். ஒரு இடத்துல வாலி வர முடியாது, அங்கே அவனுக்கு சாபம் இருக்குது. அந்த மலையில் அவன் வந்தானா அவன் தலை சுக்குநூறாக வெடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு சாபம். அதனால் அங்கே வரமாட்டான். அங்கே போய் சுக்ரீவன் இருந்துக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துக்கு பிற்பாடு மீண்டும் சண்டைக்கு வர்றான் சுக்ரீவன் வாலியை. அதே வாலி இன்னையோட நீ காலின்றான். கூப்பிட்றான், சண்டைக்கு கூப்பிட்ட உடனே மறுபடியும் சண்டைக்கு போகிறான். சுக்ரீவன் தோற்று ஓடி போயிடுறான். கொஞ்ச நாளில் மறுநாள் 2-3 நாள்லேயே உடனே மறுபடியும் சண்டைக்கு வாலியை கூப்பிட்றான். அப்போது வாலியினுடைய மனைவி தாரா அவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் தோத்துட்டு ஓடனாப்பில்ல, மறுபடியும் உங்களை சண்டைக்கு கூப்பிட்றாருன்னா அப்போது பயந்து ஓடினால் இப்போ பயம் இல்லாத கூப்பிட்றது ஏதோ காரணம் இருக்கணும், அந்த காரணத்தை தெரிஞ்சிட்டு நீங்கள் சண்டைக்கு போங்கன்னு சொல்கிறான். அப்போ அங்கே சுக்ரீவனுடைய அபயத்துக்கு காரணம், பயமின்மை காரணம் ராமபிரான். 2 பேரும் சமமாக சண்டை போடுறாங்க, 2 பேரும் உருவத்தை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எப்படி அவரை கொல்றதுன்னு சொல்லி தெரியல. அதனால் அன்றைக்கி ஒரு வழியாகிடுறார். தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருப்பான், உயிரே போயிருக்கு, எப்படியே தப்பிச்சுட்டு வந்துடுறான். அடுத்த நாள் அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு மறுபடியும் சண்டைக்கு போகிறான்னு சொல்லி அது கதையெல்லாம் பார்ப்போம். ஆக சுக்ரீவனுடைய அபயத்துக்கு காரணம் ராமன் என்கின்ற காரணம். ஆக அபயத்திற்கும் காரணம் இருக்கின்றது. ஞானிகளுக்கு சாதாரணமாக இந்த உலகில் எதை கண்டு நாம் பயப்படுகின்றோமோ அவர்கள் எதுவுமே அவர்களுக்கு பயத்தை கொடுக்கவில்லை, கொடுக்காது. அவர்களுக்கு பயம் இல்லாததற்கு காரணம் பிரம்மத்தை அறிந்த காரணத்தினால். ஆக சாஸ்திரமே பிரம்மத்திற்கு அபயம் என்ற பெயர் தருகின்றது. அபயம் வை பிராப்தோசி ஜனகாக, அபயம் வை பிராப்தோசி ஜனகாக, நீ பிரம்மத்தை அடைந்தா என்று சொல்வதற்கு பதிலாக நீ அபயத்தை அடைந்துள்ளா என்று மோட்ச பலனாக உபநிஷத்தானது அபயத்தை மோட்ச பலனாக அல்லது மோட்சமாக சொல்லும். ஆக ஒருவனுக்கு பயம் வரவும் அபயம் வரவும் பிரம்மன் காரணமாக இருக்கின்றது. இதை வைத்து கொண்டு பிரம்மமானது அல்லது பிரம்மனுடைய அஸ்தித்வமானது இங்கு நிரூபிக்கப்படுகின்றது. ஆக பிரம்மன் இருக்கின்றது. எப்பொழுது ஹி ஏவ, அந்த காலத்தில்தான் ஏஷக
ஞானி, இவன் ஞானி. எப்பொழுது ஞானியானவன்? ஏதஸ்மின் இதனிடத்தில். எதனிடத்தில்? நாம் ஒரு வார்த்தையில் சேர்த்துக்கணும், பிரம்மனிடத்தில், பரம்பொருளிடத்தில். இதற்கு பின் சொற்கள் சிலதெல்லாம் விட்டிருப்போம். அனாத்மே, அனிருத்தே, அனிலயனே இவைகளெல்லாம் விட்டு அடுத்து பிரதிஷ்டாம் விந்ததேக்கு வந்துடணும். பொருள் பார்க்கணும் இந்த கருத்தை முடிப்பதற்காக. பிரதிஷ்டாம் விந்ததே. விந்ததே என்றால் அட்டேன்னு சொல்லி அர்த்தம். விந்ததே அடைகின்றான், லபத்தே அடைகின்றான். எதை? பிரதிஷ்டாம். பிரதிஷ்டாம் சொல்லி சொன்னால் இருத்தல். நிஷ்டாம் ஸ்திதி பிரதிஷ்டாம் என்றார். இருத்தலை அடைகின்றோமோ. எப்பொழுதும் ஞானியானும் பிரம்மத்தில் இருத்தலை அடைகின்றானோ. பிரதிஷ்டா என்றால் நிலைப்படுத்துதல். எதில்? பிரம்ம என்ற சொல் ஏதஸ்மின், அதிலிருந்து இந்த பிரம்மன் என்ற வார்த்தையை கருத்தை எடுத்துள்ளோம். நிஷ்டை அடைகின்றானோ. எதில்? பிரம்மத்தில். எப்படி நிஷ்டை அடைய முடியும்? இது என்ன ஒரு பொருள்? அதில் போய் நிலைப்படுத்தி இருப்பதற்கு, ஸ்திரமாக இருப்பதற்கு பிரம்மத்தில் நிஷ்டை அடைதல் என்று சொல்லி சொன்னால், பிரம்மன் என்கின்ற ஆத்ம ஞான கருத்தில் நிலை பெற்றிருத்தல். பிரம்மத்தில் நிலை பெற்றிருத்தல்னா அது ஒரு வஸ்துவாக இருந்தால் அதில் போய் ஒரு இடத்த ஸ்திரமாக அப்படியே உட்காந்துக்கிறது, அப்படிலாம் எங்கள் அர்த்தம் இல்லை. பிரதிஷ்டா என்றால் ஆத்ம பாவக, ஆத்மா என்ற அறிவை அடைதல். பிரம்மத்தை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுதல். எப்பொழுது ஒருவன் பிரம்மனிடத்தில் ஆத்ம பாவத்தை அடைகின்றானோ அப்பொழுது அவன் அபயத்தை அடைகின்றான் என்று நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அந்த கருத்து இந்த இடத்த நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொன்னால், எப்பொழுது பிரம்மத்தை அறிகின்றானோ, ஞானி ஆகின்றானோ. பிரதிஷ்டா என்பதற்கு முன்ன ஒரு சொல்லிருக்கு, அபயம் பிரதிஷ்டா. அபயம் என்பதை ரெண்டு விதத்தில் நாம் பொருள்படுத்தணும். ஒன்று, அபயம் என்ற சொல்லை அபயாம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அபயம் என்பதை அபயாம் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றிக்கொண்டால் அபயாம் என்ற சொல்லானது பிரதிஷ்டாம் என்பதற்கு அட்ஜெக்டிவ், விசேஷனம். அபயாம் பிரதிஷ்டாம் என்றால் பயமற்ற ஆத்ம பாவத்தை அடைகின்றானோ. நான் ஒரு அல்பன், என்னை போல எப்படி பிரம்மனும் ஞானம் ஒன்று என்று சொல்வது? அப்படிலாம் என்ன வரும்? ஆனால் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவே நான் என்று புரிந்து கொண்டால், அந்த ஆத்மாவாகிய என்றும் உள்ள நித்தியமான அந்த ஆத்மாவும் பிரம்மனும் அல்லது நானும் பிரம்மனும் வேறு வேறாக இருக்க முடியாது. நான் அல்பன் என்பது இந்த சரீரத்தில் என்னை நான் தனியாக இண்டிவிஜுவலாக நினைக்கிறதுனால அப்படி இருக்கு. ஆனால் நான் அந்த ஆத்மா என்றால் ஆத்ம லட்சணங்களோடு பிரம்மத்தினுடைய லட்சணங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த பிரம்மத்தின் லட்சணமும் ஆத்மாவாகி என்னுடைய லட்சணமும் ஒன்றேயாக இருப்பதால் தத்துவ திருஷ்டியா நான் என்ன? அந்த பிரம்மமே. நான் அல்பஜ்ஞன். எது? இந்த ஒரு உடலில் இருந்து இந்த ஒரு புத்தியில் மட்டும், இந்த மனசில் மட்டும் அறியும் போது நான் அல்பஜ்ஞன். ஆனால் பரம்பொருள் எல்லார் மனதிலும் இருந்து அவர் சர்வஜனாக இருந்து கொண்டிருக்கிறார். நானும் என்னை எல்லார் மனதிலும், எல்லார் உயிரிலும், எல்லா இடத்திலும் நானே இருப்பதாக என்னை புரிந்து கொண்டால் அப்பொழுது நான் என்ன? நான் சர்வஜனே அல்லது அந்த சர்வஜனாகிய பிரம்மனே. சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்ட வருவா பிரம்மன் செய்கிற காரியத்தை நான் செய்ய முடியுமாண்ணா? அவசியம் இல்லை. இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நாம் என்ன? ஜீவனாக தான் இருப்போம். இந்த உடலை விட்டு நாம் பிராரப்தத்தின் வசத்தில் பிரியும் பொழுது நான் என்னவா இருந்தனோ அதுவாகவே இருப்பே. என்னை வரையறுத்த இந்த உடல் சென்ற பிறகு நான் என்னவோ அதுவாக இருப்பேன். நான் என்ன? பிரம்மனே. ஆக இந்த சரீரத்தை விட்டு நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் பிரம்மம் வேறு, நான் வேறு இல்லை. ஆகவே ஒரு விசிஷ்ட அத்வைதி ஒரு அத்வைதத்தில் கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் இருந்தால் பிரம்மனும் நானும் ஒன்றுன்னு சொல்லுவீங்க? எப்படி? எவ்வளோ அகங்காரம் இருந்தால் நானும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவீங்க? இதற்கு மேலே ஒரு அகங்காரம் இருக்க முடியுமா? விசிஷ்டாத்வைதி கேட்குறார். ஆமாம், நிறைய சண்டைலாம் இருக்காங்க, திட்டெல்லாம் கிடைக்கும். ஆமாம், அதை போட்டுலாம் நம்ம பேசுறதில்ல. அத்வைதி சொல்கிறாரு, ஆமாம் இவனுடைய அகங்காரம் ரொம்ப பெருசு தான், ஈஸ்வரன் ஒன்றும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய அகங்காரம் அதை விட பெரியது. காரணம் என்ன? ஈஸ்வரனுக்கு வேறாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறியே, அது எவ்வளோ பெரிய அகங்காரம். இதெல்லாம் அறிவுபூர்வமான சில வாத பிரதிவாதங்கள் நல்லா தான் இருக்கும். ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் தான் அதெல்லாம் அந்த வகையில். ஆனால் உண்மை என்ன?
நான் நினைக்கிறேன் இந்த அறிவுக்கும் ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜுக்கும் அப்பாற்பட்ட அனைத்துக்கும் ஆதாரமான பிரம்மனேன்னு புரிஞ்சுக்கிறது அது வேறு. நான் ஆக ஈஸ்வரனுக்கு வேறாக இருக்கிறேன்னு நீ சொல்கிறியே இல்லையா? நான் சொல்வது ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார், நான் என்று ஒன்று தனியாக இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் பெரிய அகங்காரன்றார். ஆகவே அபயா பிரதிஷ்டா அப்படி சொன்னால் பயமற்ற பிரதிஷ்டையை பிரம்மனிடத்தில் ஒருவன் அடைகின்றான். ஆக முழுமையான பயமற்ற ஆத்ம பாவத்தை ஒருவன் எப்பொழுது அடைகின்றானோ அப்பொழுது அவன் அபயத்தை அடைகின்றான். இனி அபயம் என்பதை அப்படியே வைத்து கொண்டால் அபயம் என்ற சொல் விந்ததே என்ற சொல்லுடன் சேர்த்து அபயம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால் ஃபேம் அல்லது உறுதி சொல்லி ஃபேம். ஒருவன் அந்த மனதிலே இந்த அறிவை பெற்ற பிறகு கலங்காத நிலையில் ஒருவன் மனதை என்ன பண்ணுறான்? இருத்தி வைத்து கொள்கின்றான். மனதில் கலக்கமே இல்லை, ஸ்திரமாக இருக்கிறான். எந்த நிலையும் அவன் கலங்குவதே இல்லை. தாய்மன்னர் சொல்வார், கலங்காத நெஞ்சுடைய ஞான தீரர் கடவுளே உனைக்கானா காலமாதி புலம் காண நான் ஒருவன் ஞானம் பேசி பொய்க்கூடு காத்து என்ன புதுமை கண்டாய். கலங்காத நெஞ்சுடைய ஞான தீரர், அவர்கள் தான் ஞானத்தில் தீரறான். கலக்கமே இல்லை, கலங்களை. ஏனென்றால் நான் என்றும் உள்ள அந்த ஆனந்த ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு அல்ல ஸ்திரமாக இருக்கிற எந்த நிலையில் அவர்களுக்கு என்ன கலக்கமே இல்லைன்னு சொல்கிறார். அதுதான் சிதப்பிரஜனுடைய லட்சணம். அஞ்சேல் அஞ்சேல் என்று அடிமை கப்போது நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே சொல்கிறார். நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறார். கலங்காத நிலையில் ஒருவன் பிரதிஷ்டை அடைகின்றானோ ஆவானோ, கலக்க முறை கலக்கி இல்லையா திரும்ப துளக்கு முறை செய்பவன் நீ அளவோ பராபரமே அப்படி ஒரு இடத்துல சொல்லுவார். ஆக இது அர்த்தம் என்னவென்றால் ஞானத்தை நாம் அடைந்தோம் என்றால் சில சமயம் அந்த ஞானம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ தெரியாது, சில சமயம் ஸ்ட்ராங்காக இருக்காது. யாராவது ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிட்டால் நம்முடைய ஞானம் என்ன ஆகிடும்? அசைந்து விடும். ஆமாம், அப்படி இல்லாமல் உறுதியான ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞான ஸ்திரத்தை எவன் அடைகின்றானோ அவனே என்ன அபயாம் பிரதிஷ்டாம், அந்த அபயத்தில் நிலை பெற்றவன் ஆகின்றான்னு சொல்லி அர்த்தம். பிரதிஷ்டை சொல்லி சொன்னால் என்ன பண்ணுறோம்? கோயில்களில் சிலையை வச்சு அழகாக அதுக்கு அஷ்டபந்தம்லாம் போட்டு அசையாமல் பண்ணுறோம். பிரதிஷ்டை பண்ணுறது சொல்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் இங்கே அறிவில் நிலை பெற்று இருத்தல், தத்துவத்தை நிலை பெற்று இருத்தல், நான் பிரம்மம் என்கின்ற அந்த ஞானத்தில் அசையாதிருத்தல். சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அழகாக சொல்கிறார். வேண்டா விருப்பம் அந்த வில்லங்கத்தால் விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. ஆக ஞானத்திற்கு 2 விதமான பிரதிபந்தங்கள் தடைகள் இருக்கான், பிரச்சனை இருக்குது. என்ன? ஒன்று சந்தேகம், இரண்டாவது விபரீதம். இந்த இரண்டுக்கும் இந்த 2 பிரதிபந்தமும் இல்லாதது தான் காட்டுகின்றது. அபயம் விந்தது என்று சொல்லானது சந்தேகம் விபரீத பாவனை இல்லாத ஞானத்தை காட்டுகின்றதான். 2 பிரதிபந்தம்னா தடைகள். சந்தேகம் ஒரு தடை, பிறகு விபரீத பாவனை ஒரு தடை. இது 2ம் இல்லாத ஞானத்தை தான் அபயம் விந்ததே என்ற சொல்லானது குறிக்கின்றது. ஆக உபனிஷத்தில் உள்ளபடி படித்தால் அபயம் என்ற சொல்லானது அட்வர்பு தான். ஆமாம், உறுதியாக நிலை பெறுகின்றானோ. உறுதி என்றால் பிரம்ம நிஷ்டை, ஸ்தித பிரஜன், ஞான நிஷ்டை. அதுதான் இங்கே பிரம்மத்தில் நிஷ்டை அடைய வேண்டியது இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்து இருக்குது. பிரம்மத்தில் நிஷ்டை பெறுதல் அப்படி இல்லை, நான் பிரம்மமாக தான் இருக்கிறேன், நான் பிரம்மம் என்ற அறிவில் நிலை பெறுதல். அதுதான் இங்கே பிரதிஷ்டாம் சொல்லி சொன்னால் பிரம்மத்தில் நிஷ்டை பெறுதல் அப்படி இல்லை, நான் பிரம்மமே என்ற அறிவில் நிலை பெறுதல். அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்தில் தான் நிஷ்டை வேண்டுமே தவிர, காரணம் நாமே பிரம்மமாக இருக்கின்றோம், அதில் சந்தேகம் இல்லை. எப்பொழுதெல்லாம் பிரம்ம நிஷ்டை என்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பிரம்ம ஞான நிஷ்டா என்றே அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சிறு சிறு என்ன சொல்கிறதுன்னா நமக்கு அறிவை நன்கு ஷார்ப்பாக்கிக்கூடிய வார்த்தைகள். இது நாம் பெற்ற அறிவு எப்படிப்பட்டது, எந்த இடத்துல இந்த வார்த்தையில் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய குழு இதெல்லாம். ஆமாம், ஆக எப்பொழுதெல்லாம் பிரம்ம நிஷ்டை என்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பிரம்ம ஞான நிஷ்டா என்றே அர்த்தம். பிரம்ம ஞானத்தில் நிலை பெறுதல், பிரம்மத்தில் நிலை பெறுதலா இல்லை, பிரம்மத்தில் தான் நிலை பெற்ற பிரம்மமாக தான் நாம் இருக்கிறோம். அது ஒரு தடவை இந்த உடலை எடுக்கிறது, ஒரு தடவை வேற ஒரு உடலை எடுக்கிறது, இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன என்றும் உள்ள நித்தியமான அந்த பிரம்மஸ்வரூபம் அது நமக்கு தெரியல. அதனால் பிரம்ம நிஷ்டா சொல்லி சொன்னால் பிரம்ம ஞான நிஷ்டா என்று அர்த்தம். ஆக இங்கு அபயம் பிரதிஷ்டா விந்ததே சொல்லி சொன்னால் உறுதியான ஞான நிஷ்டை எப்பொழுது அடைகின்றானோ
இதற்கு பின்வருகின்ற 4 சொற்களும் பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். ஏதஸ்மின் என்ற வார்த்தை பிரம்மத்தை குறிக்கின்றது. பிரம்மத்திற்கு அடைமொழி என்ன? அதிர்ஷ்யே, அனாத்மியே, அனிருத்தே, அநிலையனே. ஆமாம், இப்படிப்பட்ட பிரம்மத்தில் நிலை பெற்றவன். இந்த சொற்கள் எல்லாம் 7வது வேற்றுமை விபக்தி. ஆமாம், 7வது வேற்றுமை. அதுக்கு காரணம் என்னென்னா, முதலில் ஏதஸ்மின் பிரம்மணி என்று வந்துள்ளது. இப்படிப்பட்ட பிரம்மனிடத்தில், இப்படிப்பட்ட லட்சணங்களை உடைய பிரம்மனிடத்தில் யார் ஒருவன் நிஷ்டை அடைகின்றானோ, எப்படிப்பட்ட பிரம்மனிடத்தில்? அதிர்ஷ்யே, திருஷ்யம் சொல்லி சொன்னால் பார்க்கப்படுவது அல்லது பார்க்கப்பட்டது. ஆமாம், பார்க்கப்படாத தன்மையுடைய பிரம்மனிடத்தில். அப்போ பார்ப்பது தான் பிரம்மம்னா பார்க்காதது பிரம்மம் இல்லையான்னு சொல்லி கேட்டா அதுவும் பிரம்மந்தான். இங்கு பார்க்கப்படாத தன்மையுடைய பிரம்மனிடத்தில் எதெல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அதெல்லாம் விஷயம். எதை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். எதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் என்ன? என்னுடைய அறிவுக்கு அல்லது இந்திரியங்களுக்கு விஷயமாக ஆப்ஜெக்டாக இருக்குது. நம்மால் அனுபவிக்கப்படுவது பார்க்கப்படாதது இல்லையா? நம்மால் அனுபவிக்கப்படுவது இருக்குது, பார்க்கப்படாததும் இருக்குது. பார்க்கப்படாததுக்கு என்ன சொல்லுவோம்? அவ்விஷயாக. விஷயம் என்பது நம்மால் பார்க்கப்படுவது, அனுபவிக்கப்படுவது. அவிஷயம் சொல்லி சொன்னால் நம்மால் பார்க்கப்படாதது, அனுபவிக்கப்படாதது. அவிஷய பூத பிரம்மணி, விஷயமற்றதான பிரம்மன் சொல்லி ஒரு அர்த்தம் இங்கே வருகின்றது. பார்க்கப்படாதது. ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? சங்கராச்சாரியார் ஒரு பொருளை எடுத்துக்கொள்கின்றார். அவிகாரக, விகாரமற்றது. எதெல்லாம் பார்க்கப்படுகின்றோ அதெல்லாம் விகாரத்துக்கு உட்பட்டது தான் இல்லையா? மாறுதலுக்கு உட்பட்டது. எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். நேற்று பார்த்து இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி பார்த்து நாளைக்கு இல்லை, இப்படியே தான் மாறிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னது இப்போ இல்லை, இப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் அடையாத பொருள் எது இருக்குது? எதனா பார்த்துருக்கிறோமா? மாற்றமே அடையாத ஒரு பொருள் நம்ம பார்த்துருக்கிறோமா? வேணுன்னா நம்மளோட மனதை சொல்லிக்கலாம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் மாற்றமே அடையாத மனசு, பக்குவமே அடையாத மனசு, வளர்ச்சி அடையாத ஆளாக இருக்கலாம், அது வேறு விஷயம். எது எல்லாம் பார்க்கப்பட்டுள்ளதோ, பார்க்கப்படுகின்றதோ, இருக்குமோ அனைத்துமே விகாரத்தை உடையது. அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே. தாய்மன்னர் சொல்கிறார், இந்த அண்டம் நம்மால் பார்க்கப்படுவது, நம்மால் பார்க்கப்படாத மற்ற அண்டங்கள், பேரண்டங்கள், பகிரண்டங்கள் எல்லாம் என்ன? மாயா விகாரமே. அது விகாரத்திற்கு உட்பட்டது. அழகாக அங்கேயும் சொல்லிடுறார். அவங்க சங்கரர் அவிகாரே பிரம்மணி என்று எடுத்துக்கொள்கின்றார். ஆக அவிகாரி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், பார்க்கப்படாதது என்று சொல்லலாம், அல்லது அவிஷயம், நம்முடைய இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாதது, இந்திரிய அகோச்சரம் என்றும் சொல்லலாம். இன்னொரு விளக்க ஆசிரியர் ஒன்று சொல்கிறார், பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம். பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு விஷயமாக இல்லாது. பிரத்யக்ஷ பிரமாணம்னா நேரடியாக பார்த்து கேட்டு சுவைத்து அனுபவிக்கக்கூடிய இந்த விஷயங்களாக இல்லாதது அகோச்சரம். கோச்சரம் என்றால் நம்முடைய அனுபவத்துக்கு வந்தது. அகோச்சரம் என்றால் நம்முடைய அனுபவத்திற்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நுகர்வதற்கும் அப்பாற்பட்டதாக இருப்பது. ஆக பார்த்தல் சொல்லி சொன்னால் ஞானேந்திரியங்களால் பார்க்கப்படாதது என்று அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட பிரம்மத்தில் ஒருவன் எப்பொழுது நிலை பெறுகின்றானோ அதிர்ஷ்யே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இது. மேலும் இருக்கிற விஷயங்களே அனாத்மியே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அடுத்தடுத்த வார்த்தைகள் அந்நிலையனே என்ன அர்த்தம் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.